சீரியலோட ப்ரமோ பாத்தீங்கன்னா நம்ம தாமரைக்கு ஆறுமுகம் போன் பண்ணி உடனே எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும், நான் பைக் வாங்க போகணும்னு சொல்றாரு. அதுக்கு தாமரையும் அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல, இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆறுமுகமும் இப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்தாகணும், இல்லன்னா உன்னோட எல்லா விஷயத்தையும் சேது கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாரு. தாமரைக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. அதான் மாமா விருந்து சமையல் சமைச்சவங்களுக்கு தங்க வளையல் தான் போடணும்னு சொன்னாருல, நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு பாப்போம்னு போய் கேக்குறாங்க. அந்த சமயம் ஆறுமுகமும் நீ சமைச்ச சாப்பாட்டாலதான் நம்ம குடும்ப கௌரவமே காப்பாத்தப்பட்டுச்சு, அதனால இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பணத்தை தாமரை கொண்டு போய் ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்க பாரு, இதுவே கடைசியா இருக்கணும், இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட இனிமேல் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆறுமுகமோ அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட முடியும், இன்னும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், அப்படி நீ மட்டும் உதவி பண்ணலனா உன்னை பத்தி நான் எல்லா விஷயத்தையும் சேதுக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாரு. உடனே தாமரையும் அவங்க அம்மா கிட்ட பேசி இந்த ஆறுமுகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தாமரை அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.